ஃப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா மயோனஸ் செய்ய போகிறோம். ப்ரஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரஷ் பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் வச்சு மயோனஸ் நான் வந்து அன்னைக்கு நைட் செய்யும்போது புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்தேன். இன்னைக்கு புதினா கொத்தமல்லி இல்லாமல் ஃப்ளைனா ஸோ பன்னீர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துக்கிற பன்னீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒவ்வொரு பன்னீரும் ஒவ்வொரு டிஷ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் அதனால ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம உதிரியாக தாங்க போட போகிறோம். நான் வந்து ஸ்லைஸ் எதுக்காக பண்ணியிருக்கேன்னா அப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்காக தான். இதுக்கு வந்து ஈவனாக வேணும் பீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் வந்து இப்போ கட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறதுக்காக தான். இந்த பாருங்க இந்த பன்னீரோடைய சென்டரில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இந்த பன்னீரை வந்து நம்ம மயோனஸ் செய்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் வந்து எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெஜ் மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே சாப்பிடலாம். நான்வெஜ் இருக்கிறதுனால தான் எக் வந்து சாப்பிட மாட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 15 கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு. பட்ரு ஒரு பீஸ் பெரிய பீஸில் வந்து எடுத்திருக்கேன் பட்ரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். வினிகர் வந்து லெமன் வந்து சேர்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லெமன் முடிஞ்சிச்சு. வினிகர் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு வேணும்னா நம்ம அப்புறமா கூட பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து சுகர், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரையை வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் காசி ஆற வச்ச பால் இருக்கு, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். பாலாடையோடு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் பாலை. இப்போ வந்து நல்லா இதை மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துக்குது பாருங்க. மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சும்மா அவ்வளோ அழகா பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். பால் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றி நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் பேஸ்ட் வரணும். ஸோ இந்த இதுக்கு வந்து அரைச்சிக்குங்க, பால் சேர்த்துக்குங்க. ரொம்ப பால் சேர்த்துட்டீங்கன்னா லிக்விட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாங்க. 1 மந்த்னா கூட கெட்டு போகாது. ஸோ பால் சேர்த்துக்கிறதுனால தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ண சொல்கிறேன். ஸோ பால் சேர்க்கணும். நான் காசி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் மிக்ஸி ஜார்லேயே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு நல்லா க்ரீமியாக டெக்ஸ்சர். பட் இந்த டெக்ஸ்சர் வரணுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இந்த டெக்ஸ்சர் இருக்கணும். இந்த டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயோனஸ் பியூர் மயோனஸ் நம்ம எப்படி சாப்பிட்றோம் பாருங்க. எக் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வெஜிடேரியனில் மயோனஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிருமியான டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ நல்லா ஒரு கிருமியான டெக்ஸ்சரில் இருக்கும்போது தான் நம்ம இந்த மயோனஸ் நல்லா பிரெட் மேலே அப்ளை பண்ணிட்டு பிரெட்டுக்கு அதுக்கப்புறம் சிக்கன் செய்கிறோம் இல்லையா, சிக்கனுக்கு நம்ம 65 கூட வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கிரீன் சட்னி வச்சு சாப்பிடலாம். இது வந்து நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ரோல் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ரோல் செய்வோம் இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோலில் வச்சுட்டு கூட நம்ம சிக்கன் 65 வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ அது இல்லாமல் பர்கருக்கு சிக்கன் பர்கர், மட்டன் பர்கர், ஸோ ஃபிஷ் பர்கர்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்கர் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ மயோனஸ் அவ்வளோ அருமையாக டேஸ்டாக நல்லா பார்த்தீங்கன்னா டெம்ப்டி ஆகிற மாதிரி நம்ம வீட்லேயே
பன்னீர் வச்சு செஞ்சிருக்கிறோம். ஸோ நீங்களும் இதே போல வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெக்ஸ்சர் கண்டிப்பா முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வச்சா போதும். ஸோ அப்பதான் அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் பாட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.